நாம ஏற்கனவே பண்ண ஜனவரி 26 தான் குடியரசு நாளா வரணும்னு காத்திருந்தாங்க. அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் டிலே பண்றாருன்னு சொல்லி நிறைய பேர் குற்றம் சொன்னாங்க. அன்னைக்கு கார்ட்டூன்லாம் வரைஞ்சு அவரை அவமானப்படுத்தினாங்க வச்சுக்கோங்களேன். ஆனா இவரு கொடுத்த பின்னாடி யாரும் வந்து குடியரசு ஏன் டிலே ஆகுது அப்படின்னு வாய கூட திறக்கல. இவங்களுக்காக 1950 ஜனவரி 26ஆம் தேதி அறிவிக்கணும்னு சொல்லி காத்திருந்து காங்கிரசும் நேருவும் தலைமையிலான ஆட்சியாளர்கள் அன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக குடியரசுனா என்ன? மக்களை தங்களை ஆள்பவர்களை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கிற ஒரு அமைப்புக்கு பேரு தான் ஜனநாயகம், டெமோக்ரஸின்னு சொல்லப்படுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரத்துல இருப்பதுதான் குடியரசு, ரீபப்ளிக்னு சொல்லப்படுது. ஏன்னா மன்னர்கள் ஆண்ட இந்த நாட்டை ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு பிரதிநிதியை கொண்டு பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் உருவாக்கி ஜனநாயக அமைப்பு முறையை சட்டம்தான் இந்த நாட்டை ஆள வேணும், சட்டம்தான் இந்த நாட்டை ஆளணும், சட்டம்தான் மனிதர்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கணும், தேர்தல் முறைகளை வகுத்து கொடுத்து அரசியலமைப்பு சட்ட முகவுரையில பிரையாமல்ல இறையாண்மை உடைய ஜனநாயகம், சமத்துவ சுதந்திர குடியரசுன்னு சொல்லி சமத்துவ குடியரசு இந்திய ஒன்றியம்னு அச்சிடப்பட்டிருக்கு. இந்திய ஒன்றியம் சொல்லிட்டு பெயரிடப்பட்டிருக்கு. அப்ப இன்னும் விரிவா சொல்லணும்னா இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசை டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அமைத்திட உறுதியோடு இந்திய மக்களாகிய நாம அனைத்து குடிமக்களுக்கும் சமூக, பொருளாதார, அரசியலில் நீதி, எண்ணத்தில் வெளிப்படுதல், நம்பிக்கையுடன் வழிபடுதலில் சுதந்திரம், நம்பிக்கையுடன் வழிபடுதல்ல சுதந்திரம், தகுதி, வாய்ப்புரிமையிலும் சமநிலை பெறவும் அதை மேம்படுத்தவும் தனிநபர் மாண்பு, நாட்டின் ஒருமைப்பாடு கொண்ட சகோதரத்துவம், இது எல்லாத்தையும் உறுதி செய்திருக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களால் வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம்.